வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகலாம். 2026 தேர்தலின் கருத்து கணிப்பா, திமுகவை தள்ளிவிட்டு அதிமுக ஆட்சியை அமைக்குமா? வெளியான சர்வே வாங்க வீடியோவில் வெளியாக்காங்க. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான சாணக்கியான சர்வே முடிவுகள் வெளியாகிறதாம். அதில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் என சர்வே முடிவுகள் தெரிவிக்கிறதாம். 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதாம். இந்த தேர்தல் எந்த கட்சி என்பது ஆட்சியை பிடிக்கும் என்பது குறித்து தான் முக்கிய சர்வே ஒன்று வெளியாகி உள்ளதாம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் கருத்து கணிப்பு என்பது 2026 ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தீவிரமான பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கட்சி நிர்வாகிகளுக்கு அடுத்தடுத்து உத்தரவுகள் எல்லாம் பிறப்பித்துள்ளாராம். அதிமுக தாவேக கட்சிகள் எல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டன. ஆனால் சீமான் போன்ற கட்சியினரெல்லாம் வேட்பாளரை கூட நியமித்து வருகிறார்களாம். இந்த நிலையில்தான் சாணக்கியா வெளியிட்ட சர்வே முடிவுகள் என்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் ஏற்படுத்தியுள்ளதாம். இதன் சர்வே முடிவுகளின்படி தற்போதைய அரசை நடத்தி வரும் திமுக கூட்டணி என்பது தமிழகத்தில் அதிமுக கூட்டணியை சிறிய வித்தியாசத்தின் முன்னிலையில்தான் இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது தற்போது தேர்தல் நடைபெற்றால் கண்டிப்பாக அதிமுக கூட்டணி என்பது 39% வாக்குகள் தமிழகத்தில் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? திமுக கூட்டணிக்கு 36% வாக்குகள் மட்டுமே, தமிழக வெற்றி கழகத்திற்கு 20% வாக்குகள் கிடைக்குமா? நாம் தமிழர் கட்சிக்கு 5% வாக்குகள் கிடைக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் தான் அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் வாய்ப்புகள் அதிகம் என்று சர்வே கூறுகிறது. இதன் மூலம்தான் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அதிமுக மீண்டும் ஆட்சியில் அமரும் சாத்தியமாக இருப்பதாக இந்த சாணக்கிய ரிப்போர்ட்டுகள் கூறப்படுவதாக கூறப்படுகிறதா. ஆனால் அரசியல் பகுப்பாய்வாளர்கள் நினைவுபடுத்துவது என்னவென்றால், சாணக்கிய நிறுவனம் இதற்கு முன் வெளியிட்ட 2024 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கருத்து கணிப்பு மற்றும் உண்மை முடிவுகள் பெரிதாக மாறுபட்டிருப்பன. அப்போதே சாணக்கிய சர்வே கூறியிருந்த மதிப்பீட்டின்படி திமுக கூட்டணிக்கு 32%, பாஜக கூட்டணிக்கு 22%, அதிமுக கூட்டணிக்கு 21%, மற்ற கட்சிகளுக்கு 25% வாக்குகள் கிடைக்கும் என கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் அந்த சர்வேயின்படிதான் பாஜக கூட்டணியே அதிமுகவை காட்டிலும் முன்னணி இருப்பதாக தெரிய வந்தது. ஆனால் உண்மை தேர்தல் முடிவுகள் முற்றிலும் மாறுபட்டன. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்த வாக்கு விகிதம் திமுக கூட்டணிக்கு 46%, அதிமுக கூட்டணிக்கு 23%, பாஜக கூட்டணிக்கு 18.28% வாக்குகள் கிடைத்தது. இதில் தெளிவாக தெரிகிறது, சாணக்கிய கணிப்பு என்பது திமுக கூட்டணியின் வலிமையை குறித்து மதிப்பிட்டிருந்தது. அதே சமயம்தான் அதிமுக மற்றும் பாஜக வாக்கு விகிதத்தை அதிகமாகவே கணித்திருந்ததா. இதன் பின்னணியில் தான் தற்போது வெளியிட்டுள்ள 2026 சட்டமன்ற தேர்தல் தற்போது இது அரசியல் வட்டாரங்கள் சந்தேகம் விமர்சனங்களும் குரல் எழுப்பியதாம். இதன் கண்டிப்பாக அதேபோல் திமுக தரப்பு சாணக்கிய சர்வேகள் பலமுறை தவறாகிவிட்டது, மக்கள் நம்பிக்கை மீதான அதிமுக எப்பொழுதும் உள்ளது என்று கூறுகிறார். தாவேக மற்றும் நாம் தமிழர் கட்சிகளுக்கெல்லாம் இந்த சர்வேயில் குறிப்பிட்ட வாக்கு விகிதம் காணப்படுகிறதா. இந்த நிலையில் தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக யார் ஆட்சி அமைக்கிறது தமிழகத்தின் நிலைப்பாட்டில் தான் பார்க்கப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.